ஹை ஃப்ரெண்ட்ஸ், தளபதியோட ஜனநாயகன் ஷூட் நடக்கிற கொடைக்கானல்ல இருந்து இன்னைக்கும் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு. அண்ட் தளபதியோட போர்ஷன் எல்லாமே அதுக்குள்ள முடிஞ்சான். இன்னைக்கே தளபதி திரும்பவும் மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்து சென்னைக்கு வர போறாராம். அண்ட் ஷூட் இன்னும் ஒரு 2 days 7ஆம் தேதி வரைக்கும் இருக்குன்ற மாதிரி தான் சொன்னாங்க. பட் மேபி ஷூட் 7ஆம் தேதி வரைக்கும் இருக்கலாம். பட் ஆனா தளபதிக்கு இன்னைக்கே முடிஞ்சு. அண்ட் தளபதிக்கு அந்த ஊர் மக்கள் கிட்ட இருந்து அவ்வளோ பூங்கொத்து. இது ஒரு ஷார்ட்டான ஷெடியூல இருந்தா கூட ஒரு 4-5 daysக்கு நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஹோல் ஜனநாயகன் ஷூட்டிங்ல இதுதான் ஒரு மெமரபிளா இருந்துச்சு. அண்ட் இதுதான் படத்தோட லாஸ்ட் ஷெடியூல இல்ல இன்னும் ஏதாவது சின்ன ஷெடியூல் இருக்கான்றது தெரியல. லாஸ்ட் படம் லாஸ்ட் நாள் ஷூட்டிங்ன்றப்ப கண்டிப்பா ஏதாவது ஒரு போட்டோ வரும். டெஃபினட்டா கேக் கட் பண்ணி தளபதியை சென்ட் ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ அதனால மேபி இன்னும் எங்கேயாச்சும் ஒரு 1 week ஷெடியூல் இருக்கலாம். அண்ட் ஒரு பக்கம் இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோஸ்லாம் இனிமேல் பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தாலும் அரசியல்ல ஃபுல் டைமா இறங்க போறதால இன்னும் நிறைய வெளியில பார்க்கலாமான்னு தோணுது. ஸோ காஸ்டியூம் அண்ட் ஜாப் தான் வேறையா இருக்கும். மற்றபடி இந்த மாதிரி வீடியோஸ் வந்துகிட்டு தான் இருக்க போகுது. அண்ட் மதுரை ஏர்போர்ட் இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்க இன்னும் அவளா இருக்கு. இன்னையோட ஷூட் முடிஞ்சு ஏர்போர்ட்டுக்கு தான் தளபதி வராரு அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிருந்தா தளபதி வந்தப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு கூட்டத்தை பார்க்கலாம். சோ இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும் ஏர்போர்ட் நிலவரம் என்னன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மதுரை கொடைக்கானலை சேர்ந்த மக்கள் யாரெல்லாம் தளபதியை பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.